வீட்டில் சக்தி பஜ்ஜி போண்டா மாவு ஒன்று இருந்தால் போதுங்க. விதவிதமாக பஜ்ஜி செஞ்சு ட்ரை பண்ணலாம். வீட்டுக்கு யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்களா, இல்லை மதியம் சாப்பாட்டுக்கு பொரியல் எதுவும் செய்யலையா, டீ டைமில் சூடாக காரமாக ஏதாவது சாப்பிடணுமா, அப்போ 10 நிமிஷத்தில் இது மாதிரி விதவிதமாக பஜ்ஜி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு, வெங்காயம், குடமிளகா, முட்டை, வாழைக்காய் பஜ்ஜின்னு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மாதிரி உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை கட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை இது மாதிரி தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி ரவுண்டாக ஷேப்பில் வச்சு கட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ரவுண்டாக வரும். பாருங்கள், இது மாதிரி வந்துடும். அடுத்தது நம்ம குடமிளகாவை கட் பண்ணிக்கலாம். கடையிலலாம் குடமிளகா நீட்டமாக இருக்கும். இது நான் குண்டு குடமிளகா எடுத்திருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டாக இதை கட் பண்ணி உள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்துடலாம். விதை கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ நம்ம அதனால் விதையை மட்டும் எடுத்துட்டு இது மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா தனியாக தானாக வந்துடும் விதை. இப்போ இது மாதிரி நீட்டமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது இப்படி சாப்பிட்டா காரம் அடிக்காது. ஸோ அதனால் நம்ம இது மாதிரி பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி வெங்காயம், உருளைக்கிழங்கு, குடமிளகாலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சக்தி பஜ்ஜி போண்டா மாவில் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, அப்புறம் வெங்காயம் உருளைக்கிழங்குலலாம் மாவு பிடிக்காது. ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி மாவு கெட்டி பதத்தில் தான் இருக்கணும். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ முதல்ல நம்ம வெங்காயத்தை மாவில் டிப் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி வெங்காயத்தை டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கோங்க. அடுத்தது குடமிளகாவையும் இது மாதிரி உள்ளே வெளியெல்லாம் மாவு வர மாதிரி போட்டு டிப் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கையும் நல்லா டிப் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஃபிங்கர் சிப்ஸ் டேஸ்ட்லேயே தான் இருக்கும். ஸோ குழந்தைங்கள்லாம் இது ஃபிங்கர் சிப்ஸ்ன்னு நினச்சிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது மாதிரி ஒரு கோன் ஊசி வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நான் வேக வச்ச முட்டையை ரெண்டாக கட் பண்ணி அதையும் இந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் வாழைக்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம், கத்திரிக்காய் இருந்தாலும் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த சக்தி பஜ்ஜி போண்டா மாவு இருந்தால் போதும். டிஃப்ரெண்ட்டாக பஜ்ஜி செஞ்சுக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷத்தில் எல்லா பஜ்ஜியும் ரெடி ஆகிடும். பாருங்கள், வெங்காயம், குடமிளகா, உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்து பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.